மாளிகாவத்தையில் உள்ள பிசிசி பாலத்திற்கருகில் இன்று நண்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள்களில் வந்த நபரினால் இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட நபர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் கஞ்சிப்பானை இம்ரான் எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவரின் நெருங்கிய உறவினர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் இன்று காலை கைது செய்யப்பட்டார். போலீஸ் மா அதிபர் தொடர்பாக ஒரு வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இன்று காலை வந்தபோதே கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்தது மற்றும் பொதுமக்களிடையே ஜனாதிபதி நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் கருத்துக்களை தெரிவித்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். நான் எந்த தவறும் செய்யவில்லை, அதனால் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு விசாரணைக்கு அழைப்பு விடுத்த முதல் அழைப்பிலேயே மத்திய குற்றவியல் புலனாய்வு பணியகத்திற்கு வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். மத்திய குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மத்திய குற்றவியல் புலனாய்வு பணியகத்திற்கு என்னை வருகை தர சொன்னதற்காக காரணத்தை அவர்கள் கூறவில்லை, இருப்பினும் நான் வருகை தந்துள்ளேன் என கூறினார். அத்துடன் கொள்கலன்கள் மோசடி, நிலக்கரி மோசடி அல்லது மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தது என எந்த வகையான குற்ற செயல்களும் நான் செய்யவில்லை என்றும் கூறினார். இதன்போது கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில, சாகர காரியவசத்தை கைது செய்ய எந்த காரணமும் இல்லை, போலீஸ் மா அதிபர் குறித்து அவர் சர்ச்சை கூறிய கருத்து வெளியிட்டதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது, மேலும் சாகர காரியவசம் நாட்டில் நடக்கும் அநீதிகளுக்கு தைரியமாக குரல் கொடுப்பவர் என்றும் கூறினார். போலீஸ் மா அதிபர் குறித்து வெளியிடப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் அளிப்பதற்காக சாகர காரியவசம் மத்திய குற்றவியல் புலனாய்வு பணியகத்திற்கு வருகை தந்தபோது இன்று காலை கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் தூய்மையான நாட்டிற்கான தேசிய பிரஜைகள் இயக்கம் என்ற துணைப்பொருளில் முன்னெடுக்கப்படும் ஹத்தம தேசிய தூய்மை தின வேலை திட்டம் நேற்று முன்தினம் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வகையில் தேசிய தூய்மை திட்ட விசேட வேலை திட்டம் தலைநகர் கொழும்பில் உள்ள பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக வீதிகள், சந்தைகள், ஏனைய பொது இடங்களில் மக்களால் ஒழுங்கற்ற வகையில் போடப்படும் குப்பைகளை அகற்றுதல், மக்கள் குடியிருக்கும் வீடுகள், வீட்டு தொடர்மாடி இடங்களில் காணப்படும் கழிவுநீரோடும் குழாய்களுக்குள் அடைந்து கிடக்கும் கழிவுகளை அகற்றுதல் மற்றும் டெங்கு நுளம்பு பரவாது சகல இடங்களும் உரிய முறையில் துப்புரவு செய்து டெங்கு நுளம்புகளை அளிக்கும் புகை விசிறுதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தலைநகர் கொழும்பில் புறக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள குணசிங்கபுர அரச மற்றும் தனியார் பேருந்துகள் நிறுத்தும் இடங்கள், அதனை அண்டியுள்ள பகுதிகள், கடை தொகுதிகள், சுத்திகரிப்பு தொழிலாளர்களால் மேற்படி துப்புரவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் கிராம அலுவலர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், படை தரப்பினரும் கலந்து கொண்டதுடன் பேருந்து தரிப்பு நிலைய சுத்திகரிப்பு வேளைகளில் ரோட் பீப்பிள் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். நேற்று நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான 5ஆம் தர மாணவர்களுக்கான புலமை பரிசல் பரீட்சை எதுவித தடங்களுமின்றி நடைபெற்றுள்ளது. இந்த வகையில் தலைநகர் கொழும்பில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றுள்ளது. கொழும்பு 12, பண்டார்நாயக்க மாவட்டத்தில் அமைந்துள்ள ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரி மற்றும் கணபதி இந்து மகளிர் மகாவித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளில் மாணவர்கள் பரீட்சை எழுதிவிட்டு மகிழ்ச்சி களிப்பில் வெளியேறினர். மாணவர்கள் பரீட்சைக்கான வினாக்களுக்கு நல்ல முறையில் விடை எழுதியதாகவும் இம்முறை வினாத்தாள்கள் விடை எழுதக்கூடியதாகவும் இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்டிருந்த 2723 பரீட்சை நிலையங்களில் தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை எவ்வித தடங்களுமின்றி சிறப்பாக இடம்பெற்றதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளதுடன் பரீட்சை சிறப்பாக இடம்பெற ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை அண்மையில் பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்தார். வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கண்டறிவது இச்சந்திப்பின் பிரதான நோக்கமாக அமைந்து காணப்பட்டது. குறித்த பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு எதிர்க்கட்சி என்ற ரீதியில் அவசியமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் தலையீடு செய்வதும் இச்சமூக பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற ரீதியில் நான் நேரடியாக தலையீடு செய்வேன் என்று இங்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இங்கு தெரிவித்தார். இலங்கை பாடகர் பாடகிகள் சங்கம் சினமன் லேக் சைட் ஹோட்டலில் அண்மையில் ஏற்பாடு செய்திருந்த நிதி திரட்டும் நிகழ்வில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டின் கலைஞர்களுக்கான தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியதோடு சங்கத்தின் நலன்புரி நடவடிக்கைகளுக்காக 5 லட்சம் நன்கொடையாக வழங்கி வைத்தார். இங்கு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் இலங்கை கலை சமூகத்திற்கு ஆதரவளிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், இசை எப்போதும் மன ஆறுதலை பெற்றுத் தருவதோடு மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்தாகவும் காணப்படுகின்றன என்றும் தெரிவித்தார்.
அவ்வாறே தனது தந்தையும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணசிங்க பிரேமதாசவை போலவே தானும் கலைஞர்களுக்கு சேவை செய்ய தன்னால் இயன்ற சகல உதவிகளையும் முன்னெடுப்புகளையும் மேற்கொள்வேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இங்கு தெரிவித்தார். கலைஞர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் கலைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையிலேயே குறித்த நிதி நன்கொடையை வழங்கி வைத்தார். Now we are presenting the token of appreciation to our chief guest and the leader of opposition, Honorable Sajith Premadasa, and the major committee members. සංගීතය සෑම විටම මානසික සැනසෙල්ල ලබා දෙනවා. ඒ වගේම මානසික ආතතිය දුරු කරන කාරකයක් ලෙසද කටයුතු කරනවා. මගේ පියාඹන හිටපු ජනාධිපති රණසිංහ ප්‍රේමදාස මෙන්ම මමද කලාකරුවන් වෙනුවෙන් කළ හැකි උපරිම සේවය ඉටු කරනවා. කලාකරුවන්ගේ සංගමයේ නියෝජිතයන් සිදු කළ ඉල්ලීමකට අනුව මූල්‍ය දුෂ්කරතාවන්ට මුහුණ දෙන කලාකරුවන්ට සහයවීම සඳහායි මම මේ රුපියල් ලක්ෂ 5ක මුදල පරිත්‍යාග කරන්නේ. And I would like to take this opportunity to hand it over. பயண கொடுப்பனவை உயர்த்தாமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் நாளையும் நோய் விடுப்பு பதிவு செய்து சேவையில் ஈடுபடாதிருக்க தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்கே இதனை தெரிவித்தார். கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் 600 ரூபாய் பயண கொடுப்பனவு கடந்த 8 வருடங்களாக உயர்த்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். 2024ஆம் ஆண்டில் குறித்த கொடுப்பனவுக்கு பதிலாக 20 லிட்டர் எரிபொருளுக்கு சமமான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருந்தது. இருப்பினும் இதுவரை அது வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாளையும் நோய் விடுப்பு பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக நந்தன ரணசிங்க தெரிவித்தார். இதற்கமைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட உள்ளது. ග්‍රාම නිලධාරීන් මේ වෘත්තීය ක්‍රියාමාර්ග නිරත වෙලා ඉන්නේ ඔවුන්ට ලබා දෙන රුපියල් 600 ගමන් නිදන් දීමනාව වැඩි කරන්න කියලා ග්‍රාම නිලධාරීවරයාට අවුරුදු 8ක් තිස්සේ ලබා දෙන්නේ රුපියල් 600 ගමන් නිදන් දීමනාවක් විතරයි. 2024 වර්ෂයේදී එම ගමන් නිදන් දීමනාව ඉන්ධන ලීටර් 20කට සමාන දීමනාවක් ලෙස පරිවර්තනය කරලා කැබිනට් අනුමැතිය ලැබුණ ග්‍රාම නිලධාරීන්ට ගෙවන්න කියලා දැන් අවුරුදු 2ක් තිස්සේ එම දීමනාවත් ග්‍රාම නිලධාරීන්ට ගෙවන්නේ නැහැ. මේකෙන් බලධාරීන්ගේ ඇස්සරිලා අපිට මේ දීමනාව ලබා දීමට කටයුතු නොකරොත් එහෙම අපි කරන්නේ ඉදිරියට අකණ්ඩ වර්ධනයක් දක්වා අපි මේ වෘත්තීය ක්‍රියාමාර්ගය ගෙන යන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. මේ අවස්ථාවේ මේ වෘත්තීය ක්‍රියාමාර්ගය අඩපණ කිරීමට සමහර ප්‍රාදේශීය ලේකම්වරු සමහර පරිපාලන නිලධාරීන් කටයුතු කරනවා. ඒ අයටත් අනිවාර්යයෙන්ම නීත්‍යානුකූලව කටයුතු කරන්න වෘත්තීය සමිතියක් ඇටියට පසුබට නොවන බවත් මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. ග්‍රාම නිලධාරීන්ගේ ගැටලු විසඳීම සඳහා ජනාධිපතිවරයාගේ මැදිහත් වීම රජයේ ප්‍රතිපත්ති මැතිකරණයක් ගන්නා තෙක් අපි මේ වර්ජන ක්‍රියාවලිය අත්හරින්නේ නැහැ. මම හිතනවා ජනාධිපතිවරයා මේ සඳහා අනුකූලතාවය දක්වයි කියලා. අපි බලාපොරොත්තු වෙනවා ඉක්මන් ප්‍රතිචාරයකට දක්වයි කියලා. විශේෂයෙන්ම අපි මතක් කරන්න ඕන කාරණාව තමයි අපි මේ ඉල්ලීම් ඉල්ලන්නේ අපගේ සුඛ විහරණය සඳහා නෙමේ අපිට මේ පවරන රාජකාරී කරගෙන යෑමේ පහසුව සඳහා. එම නිසා අපි නිරන්තරයෙන් ඉල්ලනවා මේක දිගින් දිගටම ඇදගෙන ගිහිල්ලා ජනතා පහපාතුවට පත් නොකර මේ ඉල්ලීම් දීමට කටයුතු කරන්නයි කියලා. වෘත්තීය ක්‍රියාමාර්ගය ඉතා සාර්ථක වෙනවා. தெய்வல கடவத்த வீதி பகுதியில் நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெயவர்தனபுர போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளால் அத்துருகிரிய அபரகட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஓமாகம் பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய நபர் ஆவார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெய்வல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்றிலிருந்து ஆரம்பமாகி செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் உள்ள 2532 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. இம்முறை பரீட்சைக்காக 2,64,496 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 1,07,814 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் அடங்கலாக மொத்தம் 3,72,310 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை ஆரம்பமாவதற்கு ஒரு மணித்தியாலயத்திற்கு முன்னர் அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தர வேண்டும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். மேலும் கை தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள் அல்லது ப்ளூடூத் உள்ளிட்ட எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு வருவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. பரீட்சை விதிமுறைகளுக்கு அமைய செயற்பட்டு பரீட்சை கொத்மல காமினி திசாநாயக்க நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து நேற்று மாலை 7 மணிக்கு நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் சிறிதளவு திறக்கப்பட்டுள்ளன. இந்த வான்கதவுகள் ஊடாக வினாடிக்கு சுமார் 20 கனமீட்டர் வேகத்தில் மேலதிக நீர் கொத்மல ஓயாவிற்கு திறந்துவிடப்படுவதாக இலங்கை மகாவலி அதிகார சபையின் பிரதான அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் செயற்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக நீர்த்தேக்கத்திற்கு கீழ் பகுதியில் உள்ள கொத்மல ஓயா மற்றும் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் மிகச்சிறிய அளவில் உயரக்கூடும் என்பதால் அது குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு
செய்யுமாறும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இது குறித்து உடனடியாக விழிப்புடன் இருக்குமாறும் அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 89,639 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்துள்ளது. மாதாந்த தரவுகளின்படி ஜூலை மாதத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அம்மாதத்தில் பதிவான நோயாளர்களின் எண்ணிக்கை 29,973 ஆகும். இதற்கு மேலதிகமாக ஜூன் மாதத்தில் 21,533 நோயாளர்களும், மே மாதத்தில் 8,590 நோயாளர்களும், ஜனவரி மாதத்தில் 7,866 நோயாளர்களும், மார்ச் மாதத்தில் 6,013 நோயாளர்களும், பிப்ரவரி மாதத்தில் 5,721 நோயாளர்களும் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 5,561 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 9 நாட்களில் மட்டும் 4,292 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டின் மாகாணங்களில் மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் மொத்த நோயாளர்களில் 52.93% அதாவது 47,445 நோயாளர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளனர். இதற்கு மேலதிகமாக தென் மாகாணத்தில் 13,302 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 7,971 நோயாளர்களும், சப்ரகமு மாகாணத்தில் 7,383 நோயாளர்களும், வடமேல் மாகாணத்தில் 4,465 நோயாளர்களும், கிழக்கு மாகாணத்தில் 3,703 நோயாளர்களும், ஊவா மாகாணத்தில் 2,482 நோயாளர்களும், வடமத்திய மாகாணத்தில் 1,574 நோயாளர்கள் மற்றும் வடமாகாணத்தில் 1,314 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் பார்க்கும்போது கம்பகா மாவட்டத்திலே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இது மொத்த நோயாளர்களில் 21.27% ஆகும். கொழும்பு மாவட்டத்தில் 17,765 நோயாளர்களும், கண்டியில் 6,366 நோயாளர்களும், மாத்தறையில் 5,953 நோயாளர்களும், களுத்துறையில் 5,841 நோயாளர்களும், காலியில் 4,936 நோயாளர்களும், ரத்தினபுரி 4,860 நோயாளர்களும் மற்றும் கொழும்பு மாநகர சபை அதிகார பிரதேசத்தில் 3,613 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். தற்போது உயிரிழப்பு வீதம் 0.07% பதிவாகியுள்ளதுடன் நாடு முழுவதும் மேலும் 119 வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதி அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஈரான் கடும் கோரிக்கைகளை விடுத்து வந்தாலும் அதற்கு எதிரான கூடுதல் ராணுவ தாக்குதலுக்கு உத்தரவிடுவதை தவிர்த்துவிட்டு பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானின் நடவடிக்கைகளை நாங்கள் சாதகமாக கையாளுகின்றோம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானில் நிலவும் கடுமையான பணவீக்கம் மற்றும் அவர்களிடம் பணம் இல்லாததை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் கூறியுள்ளார். போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் ஓர்முஸ் நீரிணையை மூடியுள்ளதால் எரிபொருள் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து உலக பொருளாதாரத்தை உலுக்கியுள்ளது. இருப்பினும் அமெரிக்க நுகர்வோர் இந்த போரினால் பெரிய அளவில் சிரமத்தை எதிர்நோக்கும் அளவிற்கு அமெரிக்கா எண்ணெய் விலைகளை உயர்த்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 6வது லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ஜஃப்னா கிங்ஸ் அணிக்கு எதிரான தீர்மானமிக்க இறுதிப் போட்டியில் கோல் கலண்டர்ஸ் அணி 5 விக்கெட்டுகளால் வென்று முதற் தடவையாக LPL தொடரில் சாம்பியன் பட்டத்தை சூடிக்கொண்டது. 5 அணிகள் பங்கு பெற்றிருந்த 6வது LPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு பானுக ராஜபக்ச தலைமையிலான ஜஃப்னா கிங்ஸ் அணியும் தசுன் சானக தலைமையிலான கோல் கலண்டர்ஸ் அணியும் முன்னேறியிருந்தன. கோல் கலண்டர்ஸ் அணி பந்துவீச்சாளர்களின் துல்லியமானதும் நேர்த்தியானதுமான பந்துவீச்சு காரணமாக ஜஃப்னா அணியினரால் பெரிய ஓட்ட இலக்கை அடைய முடியாமல் போனது. அவ்வணி 19.3 ஓவர்களில் 123 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 124 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் களமிறங்கிய கோல் கலண்டர்ஸ் அணியினர் 15.5 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 126 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகளால் வென்று சாம்பியனானது. தற்போது 6 அத்தியாயங்கள் நிறைவடைந்துள்ள LPL அத்தியாயங்களில் ஜஃப்னா 4 தடவைகளும், கண்டி 1 தடவையும், கோல் 1 தடவையும் சாம்பியன் ஆகியுள்ளன.